10ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி 1.3ல் 4வது கணக்கு வந்து படம் 1.16ல் கொடுக்கப்பட்டுள்ள வரைபடம் f(x)ன் மூலமாக f(9) வந்து 2 என்பது தெளிவாயிருது. f(9)ங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய மதிப்பு 9 இருக்கும்போது ஒயோட மதிப்பு இதில் இருக்குன்னா 2ல் இருக்குது. சரிங்களா, இது 9ல் இருக்கும்போது இது 2ல் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதே மாதிரி பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க. இங்கே 9ல் இருக்கும்போது ஒயோட மதிப்பு 2. சரிங்களா, அதே மாதிரி இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் f(0) அப்படிங்கும்போது என்ன மதிப்பு. இந்த படத்தில் எக்ஸோட மதிப்பு f(0)னா எக்ஸோட மதிப்பு 0 இருக்கும்போது ஒயோட மதிப்பு என்பது 9. அப்போது விடை வந்து எனது 9. இப்போ எக்ஸோட மதிப்பு 0 இருக்கும்போது ஒயோட மதிப்பு 9. அடுத்தது வந்து f(7) எக்ஸோட மதிப்பு 7ங்கும்போது ஒயோட மதிப்பு எத்தனையில் இருக்குது, 6ல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 6. எக்ஸோட மதிப்பு 7ங்கும்போது ஒயோட மதிப்பு எத்தனை, 6. அப்போ f(7) வந்து எனது 6. அடுத்தது f(2) எக்ஸோட மதிப்பு 2 இருக்கும்போது ஒயோட மதிப்பு எத்தனை, இது 2 இருக்கும்போது ஒயோட மதிப்பு எத்தனை, 6. சரிங்களா, அப்போது f(2) இருக்கும்போது ஒயோட மதிப்பு 6. அடுத்தது எக்ஸ் மதிப்பு 10. எக்ஸ் மதிப்பு 10 இருக்கும்போது ஒயோட மதிப்பு என்ன, 0. இங்கே எக்ஸோட மதிப்பு 10 இருக்கும்போது ஒயோட மதிப்பு என்னது, 0. பை = 0. சரிங்களா, அடுத்தது 2வது கணக்கு பார்க்கலாம். எக்ஸின் எம் மதிப்பிற்கு f(x) = 1ஆக இருக்கும். சரிங்களா, எக்ஸ் வந்து எந்த மதிப்பு இருக்கும்போது f(x) வந்து 1ஆக இருக்கும்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்போது y1ங்கும்போது f(x)ஓட மதிப்பு என்னது, 9.5. சரிங்களா, இங்கே எக்ஸோட மதிப்பு என்னது, 9.5. 1 இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு என்னது, 9.5. இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இது 1 இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு என்னது, 9.5. அப்போ விடை வந்து f(x) = 1 எனில், அதாவது ஒய்யோட மதிப்பு 1 இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு 9.5. சரிங்களா, அடுத்தது 3வது கணக்கு. 3வது கணக்கு வந்து படம் 1.16ல் மதிப்பகம் வீச்சகம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மதிப்பகமும் வீச்சகமும் கேட்டிருக்காங்க. 3வது கணக்கு வந்து மதிப்பகம்னா எக்ஸில் உள்ள வேல்யூ தான் நம்மளுக்கு, எக்ஸில் உள்ள மதிப்பு தான் மதிப்பகம். எக்ஸில் என்னெல்லாம் இருக்குது, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரையும் இருக்குது. சரிங்களா, அப்போ அதுதான் எனது நம்மளுக்கு மதிப்பகம். 9, 10 வரையுமே இருக்குது. பார்த்திங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ தான், எக்ஸ் அச்சில் இருக்கிறது தான் மதிப்பகம். எக்ஸோட வேல்யூ 10 வரை இருக்குது, 0லேருந்து 10 வரையும் இருக்குது. அப்போ நம்ம எழுதிக்கிடலாம் மதிப்பகம்னு போட்டுட்டு என்னெல்லாம் எழுதலாம், மதிப்பகம்ல என்னெல்லாம் இருக்குது, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரிங்களா, 10 சேர்த்து எழுதிக்கிறது தான் மதிப்பகம். இல்லைன்னா இன்னொரு மெத்தடில் எழுதலாம், 6 போட்டுட்டு. இப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னெல்லாம் இருக்கும்னா 0லேருந்து x < (10). அதாவது 0 இருக்கும், 10 இருக்கும். 0 < x < 10. எக்ஸ் வந்து எதில் இருக்கும், ரியல் நம்பர், x belongs to R. சரிங்களா, இப்படி எழுதலாம் மதிப்பகம், இல்லைன்னா இந்த மாதிரி எழுதலாம். அடுத்தது 2வது இதில் கேட்டிருக்காங்கன்னா வீச்சகம் கேட்டிருக்காங்க. வீச்சகம்னா ஒய்யோட மதிப்பு என்ன இருக்குது, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரையும் இருக்குது. அப்போ நம்ம வீச்சகம்னா என்னெல்லாம் எழுதலாம், வீச்சகம்னு எழுதிட்டு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இல்லைன்னா இன்னொரு வாட்டி இது எப்படி எழுதுறேன், இன்னொரு டைப் எழுதுறது வந்து எக்ஸ் such that 0ல் இருக்கலாம், 0 < x < 9 வரை எழுதணும், x belongs to R. சரிங்களா, இதை இப்படி எழுதலாம். அடுத்தது 4வது கணக்கு. சார்பு f என்ற சார்பில் ஆரின் நிழலுரு என்ன. இப்போது இங்கே 6 இருக்குது, இதோட நிழலுரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னதுன்னா 5. ஆரின் நிழலுரு என்னது, 5. சரிங்களா, இப்போ எக்ஸில் வந்து 6, இதோட நிழலுரு ஒயில் என்ன இருக்குதுன்னா 5. இங்கே இது பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும்.
6 6 நிழல் ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா 5. அப்போ 6 நிழல் ஒரு 5ன்னு எழுதிக்கிடுங்க. 4வது கணக்கு 6 நிழல் ஒரு 5 ஆகும். இதான் விடை. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.